எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது கோச்சாரத்தில் செவ்வாய் சனி இணைவு. கோச்சாரத்தில் செவ்வாய் சனி இணைவு என்ன செய்யும் மோஸ்ட்லி அப்படின்னா, நிறைய பேருக்கு சர்ஜரிஸ் உண்டான விஷயங்கள், சடன் சர்ஜரிங்கிற பாயிண்ட்டு. அதே மாதிரி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருக்கேன், இப்போ நான் சர்ஜரி பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கு சர்ஜரி நெருக்கடி தரக்கூடிய பாயிண்ட்டு. ஸோ சர்ஜரி பண்ணியாகணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பாயிண்ட்டு, அது எல்லாத்தையும் இந்த செவ்வாய் சனி தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ செவ்வாய் சனி ரெண்டுமே வந்துட்டு தேர் கடுமையான ஆப்பனன்ஸ், எதிரிகள். அப்போ செவ்வாய் சனி கோச்சாரத்தில் எப்போவெல்லாம் சேருதோ அப்போல்லாம் வந்துட்டு உலகத்தில் கொஞ்சம் டென்ஷனுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். இந்த தடவை இந்த செவ்வாய் சனியோட கூட புதனும் வருவார். ஸோ புதன்கிறது கம்யூனிகேஷனுக்கு உண்டானது. சரிங்களா? அப்போது இப்போ வார் கூட நடந்துட்டுருக்குது. இதில் மத்தியஸ்தம் யாராவது உள்ளே பூந்து பண்ணால் கொஞ்சம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி புதனை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். செவ்வாய் சனியோட இம்பேக்டை குறைக்கிறதுக்கு புதனை ஆக்டிவேட் பண்ணுறப்போ கொஞ்சம் சில மைனஸ் பாயிண்ட்டுகளை தவிர்க்கலாம். மற்ற நார்மலான மனுஷங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும், அவங்கவுங்க சார்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த செவ்வாய் சனியோட இணைவு சார்ட்டில் கடுமையாக இருக்கிறப்ப அது ஒரு மைனஸை காட்டும். அதனால் செவ்வாய் சனிங்கிறது கோச்சாரத்தில் இது ஒரு 1.5 மாதம் இருக்குது. இந்த பீரியடில் அவசியம் கவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி, மீனம், இவங்க வந்துட்டு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த இதெல்லாம் நேரடியாக தாக்கம் உண்டாகக்கூடிய ராசிகளாக இருக்கும். ஸோ இதில் ராசி மட்டும் இல்லை, ரொம்ப லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இது தீவிரத்தை காட்டும். அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். வண்டி வாகனம் யூஸ் பண்ணுறதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா சர்ஜரி ஆக்டிவேட் பண்ணுறதுனால. புதன் இவங்களோட சேர்றது ஒரு நல்ல விஷயம். செவ்வாய் சனியோட பாதிப்பை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணலாம், அது நல்ல விஷயம். அப்போ எந்த ஒரு விஷயம்னாலும் ஸ்மார்ட்டாக பேசி, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை ஸ்மார்ட்டாக பேசி சரி பண்ணுறதுக்கு உண்டான நேரமாக இந்த பீரியடை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அதனால் செவ்வாய் சனி பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு அங்கேயே கூட புதன் வராது. அதனால் இந்த புதனை பிடிச்சிக்கிறப்ப கொஞ்சம் சில மைனஸ் பாயிண்ட்டை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய. அதே போல் இதுக்கு என்னென்ன வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன், பண்ணாரியம்மன், திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் அகோரமூர்த்தி, சரபேஸ்வரர் வழிபாடு, அக்ரஸிவ் பிளானட்ஸ், இவங்களெல்லாம் ப்ரேயர் பண்ணுறப்போ கொஞ்சம் இந்த செவ்வாய் சனி கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று என்ன, மனதளவில் நான் முன்னாடி எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி முனிவர்களுக்கு கிரக தாக்கம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவனுடைய மனசு எப்பயுமே இப்படியே இருக்கும், இப்படி ஆடாது. சரிங்களா? என்ன பூமி எதிர்ச்சியாக நடந்தாலும் அவன் மனசு இப்படியே தான் இருக்கும், இப்படி போகாது. அப்போது மனதை ஒரு நிலையில் வச்சுருந்தா கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசை பொறுமையாக இருக்கிற போது இந்த செவ்வாய் சனி நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னும் புதன் தான். புதன்னா என்னதுங்க, ஸ்மார்ட் வே ஆஃப் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. டமான்னு ஷூட்டை பாருங்க, கோபம்காரங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கும். அதுதான் இதுக்கு ப்ராக்டிக்கல் பரிகாரம். நன்றி, வணக்கம்.